Hello viewers, welcome to my channel. நான் உங்க octafx சந்திரு and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா coming weeks வந்து forex market எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படிங்கறத டெக்னிக்கலா வியூ பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அனலைசிஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணே வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படி நினைக்கிறேன். and நம்மளோட நெட்லாக் அகாடமியோட நேம் வச்சு டெலகிராம்ல வந்து நிறைய ஸ்கேம்டு சேனல் இருக்குது and இத பத்தி நம்ம வந்து டெலகிராம்ல வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? and டெலகிராம்ல வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 4 சேனல்ஸ் வந்து இருக்குது and எல்லாருமே ஃபண்டிங் வந்து கலெக்ட் பண்றாங்க and என்னோட நேம் யூஸ் பண்ணி தான் ஃபண்டே வந்து கலெக்ட் பண்றாங்க. அதனால யாருமே வந்து ஃபண்டை வந்து கொடுத்து ஏமாந்துட வேண்டாம். இன்கேஸ் நீங்க வந்து டெலகிராம்ல போய் டைரக்டா வந்து நெட்லாக் அகாடமின்னு சர்ச் பண்றீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் நேம் என்ன நேம்ல இருக்குதோ and அதே நேம்ல யூசர் நேம் இருக்கும் and அதுதான் நம்மளோட சேனல். ஓகேவா? அதனால நீங்க ஒரு டைம்க்கு 2 டைம் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்க. and டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்மளோட டெலகிராம் சேனலோட அஃபிஷியல் லிங்க் வந்து கீழே கொடுத்திருக்கிறேன். and இதுல டெலகிராம்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா சிலருக்கு வந்து டைரக்டா லிங்கை கிளிக் பண்ண உடனே டைரக்டா டெலகிராமுக்கு வந்து ரீடைரக்ட் ஆக மாட்டேங்குது, சிலருக்கு எரர்னு வருது. and அந்த மாதிரி பீப்புள்ஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெட்லாக் அகாடமின்னு சர்ச் பண்ணி போவாங்க. ஓகேவா? இப்போ நெட்லாக் அகாடமின்னு ஒரு தனி அக்கௌண்டே இருக்குது and அதுவுமே நம்மளோட அக்கௌண்ட் கிடையாது. நம்மளோட அக்கௌண்ட் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட மொபைல் நம்பர் இருக்குது and அந்த நம்பர் தான் நம்மளோட டெலகிராம் அக்கௌண்ட். ஓகேவா? அதனால நீங்க அதுலயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட வேண்டாம். and நம்மளோட நெட்லாக் அகாடமியோட யூசர் நேம் வந்து நெட்லாக் அகாடமி தான் இருக்கும். யூசர் நேம் மீன்ஸ் அட் போட்டு நம்ம போடுவோம் தெரியுமா, அது. ஓகேவா? and அது வந்து நெட்லாக் அகாடமி மட்டும் தான் இருக்கும், வேற நேம்ல இருக்காது. and அதனால யார்ட்டையுமே ஃபண்டை கொடுத்து ஏமாந்துறாதீங்க. and நம்ம சைடுல இருந்து நெட்லாக் அகாடமில இருந்து நாங்க வந்து எந்த ஒரு ஃபண்டுமே பப்ளிக்ல இருந்து கலெக்ட் பண்றது கிடையாது. நாங்க வந்து ஒன்லி கிளாसेस மட்டும் தான் ப்ரொவைட் பண்றோம். and அதனால நீங்க வந்து யார்ட்டையுமே ஃபண்டை கொடுத்து கண்டிப்பா ஏமாந்துறாதீங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெலகிராம் சேனல்ல வந்து நம்மளோட நேம்ல வந்து ஒரு சில ஃபேக் சேனல் இருக்கு. அதை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்கள்கிட்ட காட்டிக்கிறேன். and என்ன அப்படின்னா நீங்க நெட்லாக் அகாடமி நீங்க வந்து டெலகிராம் போய் சர்ச் பண்ணாலே மொபைலானாலும் இருக்கலாம், மொபைல்ல நீங்க சர்ச் பண்ணாலுமே and இது வந்து நம்மளோட சேனல். ஓகேவா? நெட்லாக் அகாடமின்னு அதுல வச்சிருக்கேன் தெரியுமா, இது வந்து நம்மளோட சேனல். and இந்த நேமை மட்டும் நீங்க பார்த்து ஐடென்டிஃபை பண்ண வேண்டாம், ஏன்னா இதே நேம்ல இன்னொருத்தர் வைக்கனாலும் வைக்கலாம். ஓகேவா? and இப்போ வந்து இவங்க வந்து இந்த மாதிரி நேம்ல சும்மா நெட்லாக் அகாடமி வச்சு வச்சிருக்காங்க and இதே ஐகான் வச்சு அவங்க வைக்கனாலும் வைக்கலாம். அதனால இதை மட்டும் வச்சு நீங்க வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். அது எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இப்போ இந்த கீழே உள்ள 4 சேனலுமே ஃபேக் சேனல் தான். ஓகேவா? and நெட்லாக் அகாடமி and கீழே பாருங்க, நெட்லாக் அகாடமி கீழே நெட்லாக் அகாடமி எஃப்எக்ஸ் இருக்கு, 462 பேர் இதுல இருக்கிறாங்க. and அதுக்கடுத்து கீழே பாருங்க நெட்லாக் அகாடமில வந்து நெட்லாக் அகாடமில எம்மோட ஸ்டாப் ஆயிடுச்சு, ஒய் வந்து இல்ல. ஓகேவா? and இதுவும் ஃபேக் சேனல் தான். ஓகேவா? and இதுல 1349 பேர்கிட்ட இருக்கிறாங்க, பட் இதுவுமே ஃபேக் சேனல் தான். அதனால இதையும் நீங்க வந்து நம்பி ஜாயின் பண்ணிட வேண்டாம். ஓகேவா? and இதுவும் ஃபேக் சேனல். அதுக்கடுத்து நெட்லாக் அகாடமி இங்கிலீஷ், நம்ம வந்து இங்கிலீஷ்க்கு வந்து யூடியூப்ல மட்டும்தான் சேனல் வச்சிருக்கிறோம். and டெலகிராம்ல வந்து வேற எதுலையுமே சோசியல் மீடியால வேற எதுலையுமே இங்கிலீஷுக்குன்னு தனியாலாம் சேனல் கிடையாது. ஓகேவா? and இங்கிலீஷ் கண்டென்ட் வந்து வீடியோ கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால தான் and நெட்லாக் அகாடமியோட இங்கிலீஷ் சேனல் வந்து நம்மள ஒன்லி வந்து யூடியூப்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கோம். வேற எதுலையுமே இங்கிலீஷ் செப்பரேட்டா இருந்துச்சுன்னா அது நம்மளோட சேனல் கிடையாது. ஓகேவா? ஓகே, இதுல வந்து என்னன்னா நெட்லாக் அகாடமி இங்கிலீஷ்னு சொல்லி இதுல ஒரு சேனல் வச்சிருக்காங்க. இப்போ இது எல்லாத்துலயுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ இதுல வந்து நம்மளோட வீடியோஸை தான் வந்து ஷேரே பண்றாங்க, அது போக ஃபண்டிங்கும் கலெக்ட் பண்ணாங்க. இப்போ இதுல பாருங்க, நம்ம வந்து நம்மளோட டெலகிராம் சேனல்ல வீடியோ ஷேர் பண்ணும்போது அண்ட் இங்கேயுமே ஷேர் பண்றாங்க. இங்க பாருங்க, நம்மளோட வீடியோ வந்து அப்படியே ஷேர் பண்றாங்க. அண்ட் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணுங்க. நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா அந்த சேனல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போதைக்கு பிரச்சனை கிடையாது, பட் புதுசா வர்ற யாராவது வந்து ஏமாந்துடக்கூடாது. மேக்ஸிமம் வந்து இந்த அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லாம யாருமே வந்து ஃபண்டு வந்து யார்ட்டையும் கொடுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் கண்டிப்பா வந்து யாராவது ஒருத்தர் 2 பேர் கூட ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அண்ட் இந்த வீடியோ நான் இதை சொல்றேன். அதனால யாருமே ஃபண்டை கொடுத்து ஏமாந்துட வேண்டாம். நம்ம சைட்ல இருந்து யார்ட்டையுமே கிளைண்ட்ஸ் யார்ட்டையுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபரா இருக்கட்டும் யார்ட்டையுமே ஃபண்டு வந்து கலெக்ட் பண்றதே கிடையாது. அண்ட் நம்ம பேரை சொல்லி யாரு ஃபண்டு கலெக்ட் பண்ணாலும் நீங்க வந்து ஃபண்டு வந்து கொடுக்க வேண்டாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அனாலிசிஸ்குள்ள போகலாம், வீடியோ அனாலிசிஸ்குள்ள. வந்து நம்ம வந்து நிஃப்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிஃப்டி வந்து லாஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தோம் அண்ட் மேக்ஸிமம் பையிங் சைடு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அண்ட் இன்னும் மார்க்கெட் வந்து ஒரு கிளியர் பையிங் ஸ்ட்ரக்சர்ல தான் மார்க்கெட் இருக்குது. அண்ட் ட்ரெண்ட் படி நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும். அண்ட் கிளியரா மார்க்கெட் வந்து பையிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகேவா?
ஓகே. அண்ட் இந்த கேண்டில்லே நமக்கு வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கேப் அப் தான், அதுக்கப்புறமும் கேப் அப் தான். அண்ட் கேப் அப் ஆகி மார்க்கெட் வந்து இன்னுமே நல்லா மேலே தான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் ஆல்ரெடி கீழே போகும்போது நம்ம சொல்லியிருந்தோம், இந்த ரெசிஸ்டன்ட் கீழே போயிடுச்சுன்னா அது மார்க்கெட் ரெசிஸ்டன்ட் தான். ஓகேவா? அண்ட் ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிட்டு கீழே வரலாம். அப்படி இல்லை அதை பிரேக் பண்ணிருச்சுன்னா அகைன் ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து அகைன் மார்க்கெட் வந்து பையிங் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம். அண்ட் அதே மாதிரி தான் இந்த ரெசிஸ்டன்ட்க்கு உள்ள போனோன்னா இப்போ அது சப்போர்ட்டா மாறிடுச்சு. அதனால அந்த சப்போர்ட்டை ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டு. ஓகேவா? அண்ட் நிப்டி வந்து இனிமே ஒரு கிளியர் பையிங் ட்ரெண்ட்ல தான் மார்க்கெட் இருக்குது. அண்ட் பை பண்றவங்க ஒவ்வொரு கரெக்ஷன்லயும் என்ட்ரி எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா. ஓகேவா? இப்போ ரீசன்ட் சப்போர்ட் ஏரியா வந்து இந்த லெவல் தான். இப்போ இங்க இருந்து இன்னும் மார்க்கெட் கீழே வந்துட்டு இங்க இருந்து அகைன் மேலே போகலாம். அப்போ இந்த இடத்துல என்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? அது ஒரு நல்ல என்ட்ரியா இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து US30 பார்க்கலாம். அண்ட் US30 இப்போ வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிற கண்டிஷன்ல இருக்குது. அண்ட் இன்னும் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகல. ஓகேவா? அண்ட் எந்த லெவல் தாண்டினதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா, இந்த ஜோன் ஏரியாவை தாண்டி மார்க்கெட் மேலே போகணும். ஓகேவா? அண்ட் இது வந்து ரெசிஸ்டன்ட் ஜோன் ஏரியா. அண்ட் சப்போர்ட் ஜோன் ஏரியா எடுத்தோம்னா இந்த லெவல் தான். அகைனும் இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வருதுன்னா இன்னும் மார்க்கெட் வந்து செல்லிங் போகலாம். ஓகேவா? அண்ட் ஆல்ரெடி செல்லிங் மார்க்கெட் தான் இருக்குது. அண்ட் இப்போ இங்கிருந்து ட்ரெண்ட் செஞ்சனால என்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு டபுள் டாப் ஆயிரும். ஆல்ரெடி ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது. இது ஒரு கரெக்ஷன்ல ஒரு டபுள் டாப் வச்சுட்டு மார்க்கெட் அகைன் ஃபால் ஆகுதுன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து செல்லிங் சினாரியோ. அண்ட் பையிங் பொறுத்த வரைக்கும் அதுதான் என்ன அப்படின்னா, இந்த ஜோன் ஏரியாவை தாண்டி மார்க்கெட் மேலே போனதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். அண்ட் அகைன் கரெக்ஷன்ல எடுக்கலாம். அது வந்து உங்களோட மெத்தட் தான். அக்ரெசிவா எடுத்தீங்கன்னா பிரேக் பண்ண உடனே எடுக்கலாம். இல்ல கன்சல்டிவா வெயிட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா வெயிட் பண்ணி எடுக்கலாம். பட் சில டைம்ல என்ட்ரி கிடைக்காம டேரக்டாவும் மார்க்கெட் மேலே போகும். ஓகேவா? அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து UK100 பார்க்கலாம். அண்ட் UK100 பொறுத்த வரைக்கும் இப்போ இது வந்து ஒரு கிளியர் சைட்வேஸ் மார்க்கெட் தான் இருக்குது. அண்ட் இப்போதைக்கு ட்ரேட் வேண்டாம். இதுதான் நம்ம லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் இப்போதைக்கு இது வந்து என்னோட சஜஸ்டபிள் என்ட்ரி வந்து வேண்டாம். வெயிட் மட்டும் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். அண்ட் ஸ்டாக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபோசிஸ். அண்ட் இன்ஃபோசிஸ் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் இந்த இடத்துல வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், இது வந்து ஒரு கிளியர் சைட்வேஸ்க்குள்ள ரேஞ்சிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. அதனால இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த லெவல் பிரேக் பண்ணிருச்சு, அப்புறம் எதுக்கு சைட்வேஸ் சொல்றீங்கன்னா, இது ஓவராலா இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஒரு ஜோன் ஏரியா தான். அண்ட் அதனால தான் இந்த இடத்த வந்து லாஸ்ட் வீக் நம்ம பேசும்போதே சொல்லியிருந்தோம், இதை வந்து சைட்வேஸா எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் சுத்துறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அண்ட் இன்னும் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ட்டை பிரேக் பண்ணா ஒரு கிளியர் பையிங் நம்மளுக்கு இருக்குது. அதனால வெயிட் பண்ணுங்க. பிரேக் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு நல்ல என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணிட்டா அடுத்து வந்து டார்கெட் வந்து இந்த ஹை வரைக்கும் கூட போறதுக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை நம்ம வந்து ஒவ்வொரு வீக் நம்ம அனலைசிஸ் பண்ணும்போதுமே நம்ம வந்து ரெகுலரா பாத்துக்கலாம். ஓகேவா? பட் இந்த லெவல் தாண்டிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல என்ட்ரி கண்டிப்பா இருக்கு. அண்ட் வெயிட் பண்ணி நம்ம வந்து பிடிக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து ITC பார்க்கலாம். அண்ட் ITC பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்கோம். அண்ட் கிளியர் பையிங் மட்டும் என்ட்ரி கிடைச்சுன்னா நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். அண்ட் இன்னும் மார்க்கெட் வந்து ஒரு கிளியர் பையிங்ல தான் இருக்குது. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஹையர் ஹை போற கண்டிஷன்ல இருக்குது. இன்னும் நமக்கு மார்க்கெட் மேலே போயிட்டு அகைன் ஒரு கரெக்ஷன் இந்த லெவலுக்கு வருதுன்னா இந்த இடத்துல வச்சு புதுசா என்ட்ரி எடுக்கிறவங்க எடுக்கலாம். ஓகேவா? அண்ட் கிளியர் பையிங் மார்க்கெட்ல தான் ITC இருக்குது. ஓகேவா? அண்ட் ஓவரால் நமக்கு வந்து ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் பையிங் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அண்ட் நிஃப்டியும் நல்லா பையிங் போறதுக்கான பாசிபிள் ரொம்ப அதிகமா இருக்குது. அதனால எல்லா ஸ்டாக்குமே பையிங் தான் போகும்னு நினைக்கிறேன். அண்ட் HDFC பேங்கும் பார்த்துடலாம். அண்ட் இதுவுமே சைட்வேஸ் மார்க்கெட்ல தான் இருக்குது. அண்ட் இன்னும் இது பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா ஓவராலா எல்லாமே நமக்கு வந்து மேலே போகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா HDFCயோட மார்க்கெட் ஸ்ட்ரென்த் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. அண்ட் HDFC வந்து இப்போதைக்கு சைட்வேஸ் தான். பட் சைட்வேஸோட டாப் ரெசிஸ்டன்ட் ஏரியால இருக்குது. அந்த லெவலை பிரேக் பண்ணிருச்சுன்னா ஒரு நல்ல பையிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்ல வெயிட் பண்ணி ஒரு நல்ல என்ட்ரியா எடுங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து ஃபாரெக்ஸ். அண்ட் ஃபாரெக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூரோ USD. அண்ட் யூரோ USD வந்து இந்த லெவல்ல இருந்தே சொல்லிட்டு தான் இருக்கும். அண்ட் செல்லிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு கரெக்ஷனுக்கும் செல் எடுங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அண்ட் இன்னும் நல்ல மார்க்கெட் வந்து செல் ஆகிட்டு தான் இருக்குது. அண்ட் இன்னுமே செல்லிங் தான் மார்க்கெட். ஏன்னா இன்னும் ட்ரெண்ட் வந்து பையிங்க்கு வந்து கொடுக்கல. இப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னா, செல்லிங் தான் மார்க்கெட். பட் ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? இது ஓவராலா இது ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா. இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு இங்க இருந்து செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இந்த லைன்ல இருந்து நம்மளுக்கு ஓகே, அண்ட் இந்த ஏரியால இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால வெயிட் பண்ணி பாருங்க. அண்ட் இது வந்து ஒரு நல்ல என்ட்ரியா இருக்கும். அண்ட் என்ட்ரி கிடைச்சிச்சு அப்படின்னா மிஸ் பண்ணாம இந்த ட்ரேட் வந்து எடுக்கலாம். ஓகேவா? ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்து வந்து GBP USD ஒரு கிளியர் செல்லிங் ட்ரெண்ட்ல தான் மார்க்கெட் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி இந்த லோவையும் கட் பண்ணி மார்க்கெட் க்ளோஸே வச்சிருச்சு. அண்ட் இன்னுமே செல்லிங் தான். வேணா ஒரு சின்ன கரெக்ஷன் வரலாம். யூரோ USD கரெக்ஷன் வர்ற டைம்ல. அண்ட் இதுவுமே மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து செல் ஆகலாம். ஓகேவா? அண்ட் இந்த லெவல்லாம் தாண்டி மார்க்கெட் ஓவராலா மேலே போகுது அப்படின்னா தான் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பையிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அண்ட்
அது வரைக்கும் பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இது ரெண்டுமே நமக்கு வந்து செல்லிங் மார்க்கெட் தான் இப்போ இருக்குது. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து யூஎஸ்டி கேட் பார்க்கலாம். அண்ட் யூஎஸ்டி கேட் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல இருந்தே செல்லிங் தான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ்னு சொல்லியிருந்தோம். அண்ட் இன்னும் தேட் டச்சுக்கு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. அண்ட் ஆல்ரெடி டபுள் டாப்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து இது ட்ரிபிள் டாப்புக்கு மேலே போயிருக்கு. அதாவது ஒரே ரெசிஸ்டன்ட்டை டச் பண்ணுது. ஓகேவா? ஒரே ரெசிஸ்டன்ட்டை 3 டைம் மார்க்கெட் டச் பண்ணியிருக்கு. அதனால இன்னும் மார்க்கெட் வந்து ஒரு அக்ரெசிவா ஃபால் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இல்லை இன்னும் இந்த ரெசிஸ்டன்ட்டை வந்து பிரேக் பண்ணி மேலே போயிருச்சு, ஏன்னா உடைக்கிறதுக்கு வந்து 3 டைம் ட்ரை பண்ணியும் முடியல. இன்கேஸ் அதை உடைச்சிருச்சு, அகைன் மார்க்கெட் மேலே வந்து உடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல பையிங் மார்க்கெட்டோட என்ட்ரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் அதனால அதையும் மிஸ் பண்ணாமல் எடுக்கலாம். அண்ட் அதுக்குமே நம்ம வந்து கிளியர் கட்டாக நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லிட்டோம், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அண்ட் இந்த லெவல் மார்க்கெட் மேலே போகுதுன்னா அகைன் ஒரு கரெக்ஷன்ல இது ஓவரால் ரெசிஸ்டன்ட், அந்த ரெசிஸ்டன்ட்டை வந்து டச் பண்ணும்போது ஒரு நல்ல என்ட்ரியை நம்ம வந்து எடுக்கலாம். ஓகேவா? அதனால அதையுமே ஃபோக்கஸ் பண்ணணும், பையிங்கும் ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் செல்லிங் இப்போதைக்கு மார்க்கெட் செல்லிங் தான். அண்ட் இப்போதைக்கு செல்லிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பையிங் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து கமாடிட்டி பார்க்கலாம். கமாடிட்டில வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓகே, யூஎஸ் ஆயில் வந்து லாஸ்ட் வீக் நம்ம வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கிளியர் சைட்வேஸ்க்குள்ள இருக்கிறதுனால மார்க்கெட் மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அண்ட் லாஸ்ட் வீக் வந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கிளியரா இந்த ஏரியால இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இங்க இருந்து மார்க்கெட் மேலே போறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். பட் இன்னுமே மார்க்கெட் கீழே வந்திருக்குது. அதுதான் இந்த ரேஞ்சுக்குள்ள நம்மளுக்கு இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்ல வந்து நம்மளால ட்ரேட் வந்து ரெகுலரா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு கிளியர் சைட்வேஸ் ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுனால அண்ட் அதை மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் ஏதாவது ஒரு சைடு பிரேக் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, செல்லிங் பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட் ஏரியாவை வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்ததுக்கு அப்புறம் கரெக்ஷன்ல வந்து நம்ம வந்து செல்லிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் பையிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்னதுதான், இந்த ரெசிஸ்டன்ட் கட் பண்ற வரைக்கும் என்ட்ரி எடுக்க வேண்டாம். இன்கேஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஷார்ட் டேர்ம்ல நீங்க வந்து பையிங் எடுக்கலாம். ஏன்னா இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், சைட்வேஸ்ல பாட்டம் லெவல் வரைக்கும் வந்துருச்சு, அதாவது சப்போர்ட் லெவல் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ இங்க இருந்து ரெசிஸ்டன்ட் போறதுக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னும் நமக்கு மார்க்கெட் மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? அண்ட் அந்த ரீசனால இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் ஹையர்ல கொடுத்துட்டு ஹையர் ஹை போச்சுன்னா என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? அதனால வெயிட் பண்ணி பாருங்க, ஒரு நல்ல என்ட்ரியா கிடைச்சா கண்டிப்பா மிஸ் பண்ணாம எடுங்க. ஓகே, அடுத்து வந்து கோல்டு பார்க்கலாம். அண்ட் கோல்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது லாஸ்ட் ரொம்ப நாளாவே சைட்வேஸ் மார்க்கெட் தான் இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் வீக் கூட நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம், நம்ம சைட்ல இருந்து ஒரு கிளியர் என்ட்ரி வந்து இல்ல. பட் இருந்தாலும் இது செல்லிங் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அண்ட் பையிங் போறதுக்கும் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா இது வந்து ஒரு கிளியர் சைட்வேஸா இருந்துச்சு, இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் இருந்துச்சு. அதனால இங்க இருந்து மார்க்கெட் அகைன் மேல பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் லாஸ்ட் வீக் நம்ம வரைஞ்ச டிராயிங்கே இதுல இருக்கு பாருங்க. அண்ட் இதுல இருந்து செல்லிங் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அண்ட் லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு லைவ்ல வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு நினைக்கிறேன் கோல்டு பத்தி. அண்ட் கோல்டு பத்தி கொஞ்சம் 10 கமெண்ட்ஸும் வந்துருந்துச்சு, கொஞ்சம் டீடைல்டா கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி வந்துருந்துச்சு. பட் கோல்டு வந்து இந்த டைம்ல வந்து என்னால் டீடைல்டா அனலைசிஸ் பண்ண முடியல. ஏன்னா ஓவரால் சைட்வேஸ் மார்க்கெட் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு மார்க்கெட் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்காது. ஓகேவா? அந்த ரீசனால தான் நம்ம வந்து கோல்டு வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போறோம். இந்த ஓவரால் சைட்வேஸ் நான் சொல்றேன் தெரியுமா, அதை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் எக்ஸாக்டா ப்ரெடிக்ட் பண்ணலாம். அண்ட் அப்போ வந்து நம்ம அனலைசிஸ் பண்ணி கொடுக்கறது வந்து ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கும். இப்போ நம்ம சும்மா அனலைசிஸ் பண்ணி கொடுத்துட்டு அண்ட் அது வந்து சக்சஸா இல்லை அப்படின்னா அண்ட் அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அண்ட் அந்த ரீசன்னால தான் நம்ம வந்து கோல்டை மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போறதுக்கான காரணமே அதுதான். ஓகே, இருந்தாலும் இந்த வீக் வந்து கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். அண்ட் வேற ஏதாவது ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன். ஓகேவா? ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து டெய்லியிலே செக் பண்ணிடுறோம், டெய்லி அண்ட் வீக்லியில செக் பண்ணிடலாம். ஓகேவா? அண்ட் வீக்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அண்ட் இதுதான் அண்ட் இந்த ரேஞ்ச் பாருங்க, ரொம்ப நாளாவே இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் கொடுத்துச்சு அப்படின்னாலே இது வந்து ஒரு கிளியர் சைட்வேஸ் மார்க்கெட் தான். இப்போ இங்க இருந்து பாருங்களேன், மார்க்கெட் வந்து மேல வந்திருக்குது, சரி ஓகே, மேல வந்திருக்கு, கீழே வந்திருக்கு, கரெக்ஷன், அகைன் மேல அகைன் கீழே, கரெக்ஷன், அகைன் மேல அகைன் கீழே, கரெக்ஷன், அகைன் மேல அகைன் கீழே, கரெக்ஷன், அகைன் மேல அகைன் இந்த இடத்துக்குள்ள இருந்து கீழே வர்றதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு பாருங்க. அகைன் மேல போயிருக்கு, அகைன் கீழே வந்து இந்த இடத்துக்குள்ள எவ்வளோ ஸ்ட்ரக்சர் பாருங்க. அகைன் மேல அகைன் கீழே வந்திருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் ரொம்ப நாளா இருக்குது. அப்போ இந்த இடத்துல வச்சு நம்ம எந்த என்ட்ரி கொடுத்தாலுமே அந்த அளவுக்கு நம்ம வந்து சஸ்டைனபிளா கொண்டு வர முடியாது. ஓகேவா? அண்ட் அந்த காரணத்தினால தான் நம்ம வந்து இதுல வந்து என்ட்ரி ஸ்கிப் பண்றது. பட் இருந்தாலும் இப்போ வந்து ஓரளவுக்கு கிளியரான பிக்சர் இருக்குது. பட் இருந்தாலும் 100% ஸ்வேர் அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் டெக்னிக்கலே வந்து 18% தான் நம்ம வந்து கிளைம் பண்றோம். அண்ட் டெக்னிக்கல் ஒர்க் ஆகுறது வந்து 100% ஒர்க் ஆகாது. அண்ட் 80% தான் மார்க்கெட்ல ஒர்க் ஆகும். அண்ட் ஃபெயிலியரும் இருக்கத்தான் செய்யும். அதனால தான் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றதுக்கான காரணமே அதுதான். ஓகேவா? ஓகே, இப்போ அண்ட் கோல்டுல வந்து என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன்.
இது வந்து ஒரு கிளியர் ரெசிஸ்டன்ட் ஏரியா. இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவை டச் பண்ணியிருக்கு. அப்போ இது வந்து நம்ம டபுள் டாப்பாக எடுத்துக்கலாம். டபுள் டாப் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா, இது வந்து லோ போயிருச்சு, அதாவது லோவே போயிருச்சு, அகைன் லோவர் ஹை, அகைன் லோவர் லோ போயிட்டு இப்போ ஒரு சின்ன கரெக்ஷனை கொடுத்துட்டு இங்க இருந்து மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகேவா, அதனால இந்த இடத்துல வச்சு செல்லிங் என்ட்ரி கிடைச்சிச்சுன்னா செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா, அண்ட் ஏன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்கனால சொல்றேன். அண்ட் இன்னொரு கேஸ் இருக்குது, இன்கேஸ் மார்க்கெட் அந்த மாதிரி என்ட்ரிக்கு உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் இதுதான் ஒரு கிளியரான சப்போர்ட் ஏரியா. ஓகேவா, ஏன்னா சைட்வேஸோட பாட்டம் ஏரியாவே இந்த லெவல் தான். அதனால இந்த லெவலை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் கண்டிப்பாக கொடுக்கும். அண்ட் மேக்ஸிமம் கொடுக்கும், சில டைம்ல கொடுக்காமையும் போகலாம். ஏன்னா இவ்வளவு நாள் சைட்வேஸ் ஆனதுனால அக்ரெசிவா மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேவா, அண்ட் மேக்ஸிமம் ஆனால் கொடுக்கும். அண்ட் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் தான் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுவேன், அக்ரெசிவ்ல நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஓகேவா, ஓகே, இப்போ இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் கரெக்ஷன்ல இந்த கரெக்ஷன்ல என்ட்ரி எடுக்கலாம். இங்க என்ட்ரி எடுக்கிறத விட இது ரொம்ப ரொம்ப சேஃபான என்ட்ரியா இருக்கும். ஓகேவா, பட் இங்க எடுக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா அதுவுமே நல்ல என்ட்ரி தான். ஏன்னா ட்ரெண்ட் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்ட் பக்காவான டவுன் ட்ரெண்ட் தான். அதாவது இந்த இடத்துல மட்டும் ஓவராலா எடுத்துக்கிட்டோம்னா அது சைட்வேஸ் தான். ஓகேவா, அதனால கோல்டு வந்து கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வீக்குமே மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பார்க்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் மேலே போயிருக்குது, ஒரு கிளியரான என்ட்ரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நானே நெக்ஸ்ட் வீக் என்ட்ரி கொடுக்குறேன். ஏன்னா இது உடனே நடக்க போற விஷயம் கிடையாது. அண்ட் அடுத்த வீக் நடக்கலாம், இல்லை அதுக்கு அடுத்த வீக் தான் நடக்கும். ஏன்னா இன்னும் மார்க்கெட் அக்ரெசிவா கீழே வந்திருக்குது, இன்னும் உடனே மேல மார்க்கெட் போயிடாது, கன்சர்வேட்டிவ் ஆகும், அப்படி மெல்ல தான் மார்க்கெட் போகும். அண்ட் கம்ப்ளீட்டா அந்த ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் ஒரு இம்பல்சிவா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து செல் ஆகும். அதனால வெயிட் பண்ணி இன்னொரு 1 வீக் கண்டிப்பா ஆகும் மினிமம். அண்ட் அதுக்கப்புறம் 2 வீக்ஸ் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நெக்ஸ்ட் வீக்ல ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஓகே, அடுத்து வந்து சில்வர் பார்க்கலாம். அண்ட் சில்வர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்ரெடி இது வந்து நம்ம போன வீக் நம்ம பேசியிருந்தோம். அண்ட் கோல்டு வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் பிரேக் பண்ணல, பட் இங்க வந்து ஆல்ரெடி பிரேக் பண்ணிருச்சு. அதனால சில்வரை மட்டும் தனியா எடுத்து நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா செல்லிங் மார்க்கெட் தான். அண்ட் பட் இருந்தாலும் கோல்டு வந்து அகைன் மார்க்கெட் மேல போகுதுன்னா இது மேல போறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் கரெக்டா பாருங்க, இந்த சைட்வேஸ் மார்க்கெட், அதாவது இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அங்க இருந்து மார்க்கெட் ஃபுல்லா ஃபால் ஆயிருக்கு. ஓகேவா, இன்னும் மார்க்கெட் அங்க நமக்கு கோல்டுல வந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அகைன் செல் ஆகும் தெரியுமா. அண்ட் அந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்கும்போது இங்கேயும் இன்னும் நம்மளுக்கு அடுத்த வீக் ஃபுல்லா ஒரு கரெக்ஷனா இருக்கலாம், கம்ப்ளீட் பண்ணிட்டு அகைன் ஒரு பெரிய ஃபால் கூட கிடைக்கலாம். ஓகேவா, அதனால ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் ரெண்டுல எந்த என்ட்ரி கிளியரா இருக்கோ அண்ட் அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ரெண்டுலயுமே ட்ரேட் பண்றவங்களா இருந்தீங்கன்னா, இல்ல கோல்டு மட்டும் ட்ரேட் பண்றீங்கன்னா கோல்டுலேயே பண்ணுங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப சேஃப். ஓகேவா, அண்ட் ரொம்ப ரொம்ப சேஃப்னு சொல்ல முடியாது, அண்ட் சேஃபா பண்ணீங்கன்னா சேஃபா இருக்கும். ஓகேவா, ஓகே ஃபைன். அடுத்து வந்து கிரிப்டோ பார்க்கலாம். அண்ட் கிரிப்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிடிசி ஃபர்ஸ்ட். அண்ட் பிடிசியில வந்து என்ன அப்படின்னா சைட்வேஸ் மார்க்கெட் தான் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல சைட்வேஸ் கொடுத்துட்டு நல்ல இம்பல்சிவா மார்க்கெட் கீழே வந்திருக்குது. அகைன் இப்போ இந்த இடத்துல சைட்வேஸ் கொடுக்குது. ஓகேவா, அதாவது கன்சர்வேட்டிவ் ஆகுது. அண்ட் இந்த கன்சர்வேட்டிவ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் ஒரு இம்பல்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இம்பல்ஸ்னோட பையிங் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணிட வேண்டாம். அண்ட் இப்போதைக்கு இம்பல்ஸ் வந்து இங்க வந்து செல்லிங் தான். அதனால செல்லிங் வந்து இம்பல்சிவா மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கும் பாசிபிள் இன்னுமே இருக்க தான் செய்யுது. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் சொல்ல முடியாது, ஸ்ட்ரக்சர் வந்து புதுசா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் பையிங் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா, அண்ட் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் என்ட்ரி எடுக்க வேண்டாம். ஏன்னா இன்னும் மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா இன்னும் லோவஸ்ட் பிரைஸ்ல நமக்கு வந்து என்ட்ரி கிடைச்சிரும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா, அண்ட் பிடிசி பார்த்தாலே வேற எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அண்ட் பிஎன்பி அதுவும் சைட்வேஸ் தான், இன்னும் செல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் பை ஆகலாம். ஓகேவா, ஓகே, அடுத்து எக்ஸ்ஆர்பி அதுவும் இன்னும் செல்லாருக்கு வாய்ப்பு இருக்கு. அதோட லெவல்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இன்னும் இந்த சப்போர்ட் ஏரியா வரைக்கும் மார்க்கெட் கீழே போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேவா, ஓகே, வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஃபாரெக்ஸ்ல வந்து எந்த புரோக்கர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணனும்னு தெரியலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அண்ட் அதுல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபாரெக்ஸ் பத்தி நீங்களும் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட வெப்சைட் லிங்க் இருக்குது. அண்ட் டைரக்டா நீங்க வெப்சைட்ல போய் நம்மளோட கோர்ஸோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து நீங்க அதிலே பார்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அண்ட் ஸ்கிரீன்லயும் ஷோ ஆகும். இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம்.